எனக்கு ரூம் போடணும். உனக்கு ஓகேவா இல்லையா? எனக்கு ஓகே தாண்டி, உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே இல்லாமையா நானே ரூம் போடலான்னு கேட்குறேன். நீங்கள் ஒன்றா இருக்கும்போது நிறைய சண்டைலாம் போடுவீங்க, ஆனால் நாங்கள் அப்படிலாம் போட மாட்டோம். அப்படியே போட்டாலும் சின்ன சின்ன சண்டை, அந்த சண்டையிலையும் லவ் மட்டும்தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் தான் நம்ம ஒன்றா இருக்க முடியும்ல. அப்புறம் நானும் ஊருக்கு போயிடுவேன். திரும்ப நம்ம எப்போ மீட் பண்ணோன்னே தெரியாது. உனக்கு கஷ்டமாவே இல்லையா? இல்லை, இங்கே பாரு, அடுத்து நடக்க போகிறத நினச்சி என்னால் இந்த மொமெண்ட்டை வேஸ்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் என்ஜாயிங் த மொமெண்ட், அவ்வளோதான். போறியா? ஆமா. உனக்கு கஷ்டமாவே இல்லையா? இல்லை, அதான் நீ ஒரு நாள் ஃபுல்லாக ஹாப்பியாக இருந்தோம்ல. நீ போ, அப்புறம் கொஞ்ச நேரம் போச்சுன்னா இங்கே இருந்துறியான்னு கேட்பேன். அப்படியா? அப்போ இப்போவே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. இப்படியே உன் கூடயே வந்துடுறேன். பண்ணிக்கிறேன். கிழிப்ப. நிச்சயமா பண்ணிக்கிறேன், வா. எங்கடா போன? இவ்வளவு நேரம் கால் பண்ணிருக்கேல்ல, ஏங்க எடுக்கல? ஏய் சாரி டி. இவ்வளவு நேரம் பண்ணி எடுக்கலனா நான் என்னடா நினைக்கிறது? பயந்துட்டேன்டா பொறுக்கி. சரி அதை விடு பிரியா, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லி தொலை. நீ இனிமே நான் பார்க்க ஊருக்கு வராதடி. டேய், ஏன்டா அப்படி சொல்ற? என்னடி நீ வர, என் கூட இருக்க. நீ என் கூட இருக்கும்போது நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். இதே நீ போனதுக்கு அப்புறம் அப்படியே டபுள் த டைம்ஸ் அவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? நான் இதுல இருந்து வெளியே வரவே 2-3 நாள் ஆகுது. அதுக்காக தான் சொல்றேன், வேணாம். நீ இவ்ளோ பேசுறல்ல, என்னை பத்தி யோசிச்சு பாத்தியா? என்ன பஸ் ஏத்தி விட்டுட்டு உன் வீட்டுக்கு போயிடுவ. நான் திரும்பவும் தனியா அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணணும். எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் தெரியுமா? என் கூட வந்து என்னை விட்டுட்டு வருவியான்னு கேட்கணும்னு தோணும். ஆனா உனக்கு ரிஸ்க் ஆயிடும்னு நான் கேட்காமலே விட்டுருவேன். தெரியல மதன், நம்ம இன்னும் எத்தனை நாள் இப்படி கஷ்டப்பட போறோம்னு. சரி விடு, ஃபீல் பண்ணாத, எல்லாம் சீக்கிரம் சரியா போயிடும். என்ன பஸ் ஸ்டாப் பண்றாங்களா? ஆமா போல. ஆமா, ரெஸ்ட் ரூம்க்கு நிப்பாட்டுறாங்க போல. சரி நீயும் போயிட்டு வந்துரு. சரி ஓகே, நான் இறங்கிட்டு இருக்கேன், நீ ஒரு நிமிஷம் லைன்ல இரு. ஆமா, நீ எங்க தாண்டா இருக்க? பைத்தியம், நீ எங்கடா இங்க?
இதுக்காக தான் 1.5 மணி நேரமா போன் எடுக்காம இருந்தியா? சர்ப்ரைஸ். மண்ணாங்கட்டி சர்ப்ரைஸ். போன் எடுக்கலன்னதும் என்னாச்சு ஏதாச்சுன்னு எவ்வளவு பதறிப்பட்டேன் தெரியுமா? அட்லீஸ்ட் ஒரு கால் பண்ணி ஏதாச்சும் ரீசன் சொல்லிருக்கலாம்ல. இங்க பாரு, நீ வேணும்னே சண்டை கிழக்குற. உனக்காக கஷ்டப்பட்டு அவ்வளவு தூரம் வந்து சர்ப்ரைஸ் பண்ண வந்திருக்கேன்டி. நீ என்னமா ஓவரா பண்ற? உன்னெல்லாம் போய் சர்ப்ரைஸ் பண்ண வந்த பாரு, என்ன சொல்லணும்? ஓ, நான் போறேன். போ. நான் கூப்பிடவே இல்லை, கிளம்பிட்டாலும். நான் பிரியா, நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு அமைதியா நின்றுட்டு இருக்க. வேற என்ன பண்ணணும்? மதன் நில்றா. சரி சாரிடா. அதான் சாரி சொல்றான்ல, நிக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லணும்டி. ஓ, நான் சாரி கேட்கணுமா? சரி ஓகே, மன்னிச்சிட்டேன். மன்னிச்சிடுன்னு சொன்னேன்டி. பசங்க ரொம்ப பாவம்டி. பசங்க நாங்க தப்பு பண்ணாலும் நாங்க தான் மன்னிப்பு கேட்கணும். பொண்ணுங்க நீங்க தப்பு பண்ணாலும் நாங்க தான் மன்னிப்பு கேட்கணும். போடா. பிரியா நில்லு. வா போலாம். போலாமா? ஒரு நிமிஷம் இரு. வெளியே அந்த பையன் என்னையே பார்த்தான் தானே என் கூட வந்தா? ஆமா. ஒருவேளை அவன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணி தான் என்ன பண்ணிருப்ப? அவனை அச்சு மூஞ்சி இஞ்சிலாம் வச்சுட்டு இருப்பேன். பாத்துப்பா, ஏரியா கையா இருக்க போறான். ஹலோ மேடம், எனக்கு இந்த பயம்லாம் கிடையாது. செஞ்சு விட்டு போயிட்டே இருப்பேன், தெரியும்ல. ரவுடி வா. இரு. அப்ப அவன் கூட பஸ்ல வரலையா? யாருக்கு தெரியும்? போலாம் வா. பிரியா, நான் போய் பேக் எடுத்து வந்துடுறேன். நீ போய் உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணு. அது 3rd row லெஃப்ட் சைட் சீட் தானே? கரெக்ட். ஏய், இன்னும் ஆர்டர் பண்ணலையா நீ? இல்ல, நீ வரவன் வெயிட் பண்ணிட்டு இருந்த. சரி இரு, நான் போய் சாப்பிட வாங்கிட்டு வரேன். இல்ல வேணாம். வேணாவா? இப்ப வேணாடா, கொஞ்ச நேரம் கழிச்சு போய் வாங்கிக்கலாம். எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கா? இதுதான் மேட்ரா? ஏண்டி, அந்த பொண்ணு அங்க இருக்கிறதுக்கும் நான் போய் அங்க வாங்குறதுக்கும் என்னடி சம்பந்தம்? ஐய, உன்னை பத்தி எனக்கு தெரியாது பாரு. எவ்வளவு நடந்து போனா நாக்க தொங்க போட்டு பாக்குற ஆள் நீ. நீ பெருசா பேச வந்துட்ட. அழகா இருந்தா பார்க்க தானே செய்வாங்க. ஏண்டா, எனக்கு ஒண்ணு புரியலடா. இவ்ளோ அழகா பக்கத்துல மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு வச்சுட்டு எப்படி உனக்கு வேற பொண்ணை பார்க்க தோணுது? சிச்சி. இங்க பாரு, என்ன அங்க போய் வாங்க வேணாம்னு சொல்றியா? போக மாட்டேன். ஆனா அதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு தானே வச்சுக்க, டென்ஷன் ஆயிடும் அப்புறம். உண்மையை சொன்னா பொறுக்காதே. சரி, அதை விடு பிரியா. இப்போ இந்த இடத்துல நம்ம 2 பேரையும் ஒன்னா உங்க அப்பா அம்மா பாத்துறாங்க. நீ என்ன பண்ணுவ? பா, இவன் யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. என்கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணனே உட்காந்துட்டு இருக்கான். சொல்ல சொல்ல கேட்காம எந்திரிக்கவே மாட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி ஈஸியா முடிச்சிருவேன். ஓ மை காட், இதே எங்க வீட்டுல பார்த்தா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன சொல்லுவ? இவதான் என் ஆளு, இவ்வளவுதான் லவ் பண்றேன். இன்னைக்கு நேத்து இல்ல, பல வருஷமா. கட்டினா இவ்வளவுதான் கட்டுவேன், இல்லைன்னா உசுர விட்டுருவேன்னு சொல்லுவேன். யாரு நீ? ஆமா. நம்பிட்டேன். நம்பலனா போடி. சரி மதன், இன்னைக்கு நீ உன் அம்மாவை எப்படி பார்த்துப்பேன்னு கேட்டல? ஆமா. அதே மாதிரி நான் கேக்குறேன், எங்க அம்மாவை நீ எப்படி பார்த்துப்ப? அத்தையா? நான் அத்தை கூட. ஏய், அது என் அம்மாடா, உனக்கு மாமியாரு. ஏய் சீச்சி, நான் அத்தை கூட ஃப்ரெண்டு மாதிரி பழகுவேன்னு சொல்ல வந்தேன்டி. அது மட்டும் இல்ல, எங்க அத்தை கிச்சன்ல சமைக்கும் போது அவங்களுக்கு காய்கறி கட் பண்ணி கொடுக்கறது, அப்புறம் இந்த சொந்தக்காரங்களை பத்தி காசிப்ஸ் பேசுறது, இப்படிலாம் பண்ணிட்டு ஜாலியா இருப்பேன். சூப்பர்ரா மதன். பொண்ணு தோத்துறோம் கிட்ட.
அப்போ எங்க அப்பா எப்படி பாத்துப்பா? மாம்ஸ் தானே, ம். அது இன்னும் வேற லெவலு. அப்படியே ஜிகிரி தோஸ்த் மாதிரி பழகுவேன். எனக்கு ஒரு ஆசை பிரியா. என்னது? மொட்டை மாடியில என் மாமனார் கூட அந்த நிலா வெளிச்சத்துல ஒரு கட்டிங்க போட்டுட்டு சும்மா ஜாலியா பேசிட்டு சார் கடிக்கணும். அவர் போடுற மொக்க காமெடிக்கு வேற வழியே இல்லாம நான் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கணும். செம்மையா இருக்கும்ல. உண்மையிலே குடிக்கிறவன் கூட இவ்ளோ ஆசைப்பட மாட்டான்டா. போட்டு என் மாமனார் கிட்ட கத்துக்கிறேன். கேட்க நல்லாதான் இருக்கு. இது நான் சரக்கு அடிக்கிறதா? சி, அது இல்ல. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு உன் வீட்லயும் என் வீட்லயும் எல்லாரும் சந்தோஷமா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். கண்டிப்பா சீக்கிரம் நடக்கும், கவலைப்படாத. சரி, டைம் ஆச்சு, கிளம்பலாமா? சரி. மதன் வேண்டாம். மதன், மதன் சொன்னா கேளு. மதன் வேண்டாம். மதன் நில்லு. மதன். ஹலோ, யார் நீ? எதுக்குங்களா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? இங்க என்ன நீங்க மட்டும் இருக்கீங்களா? ஐயோ மதன். பரவாயில்ல, பொண்ணு சூப்பரா தான் இருக்கா. நீ கேக்குதும் தப்பு இல்ல. கிளம்புற. மதன், மதன் வேண்டாம். மதன், மதன் வேண்டாம். விட்டுரு. மதன் விட்டுறா. மதன் எல்லாம் பாக்குறாங்க. மதன், மதன் விடு. மதன், மதன் நில்லு. மதன், அறிவில்ல? பொறுக்கியா நீ? பொறுக்கி மாதிரி அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்க. முதல்ல நீ கிளம்பு. கிளம்புன்னு சொன்ன. கிளம்பு. அண்ணா சாரிண்ணா, மன்னிச்சிருங்க. எந்த பிரச்சனையும் வேணாண்ணா. இது இப்படியே விட்டுருங்கண்ணா. ஏண்டா எந்த நேரத்துல எப்படி ரியாக்ட் பண்ணனும் உனக்கு தெரியாது? இப்ப என்ன, அவன் என்ன பண்ணாலும் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? மென்டல் மாதிரி பேசாத மதன். நம்ம 2 பேரும் வீட்டுக்கு தெரிஞ்சா வந்திருக்கோம். இப்ப நீ அடிச்சதுல ஏதாவது ஆகி வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணிருப்ப மதன்? நம்ம மாட்டிருக்க மாட்டோம். இத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். அதுக்காக அவன் என்ன வேணா பண்ணுவான், நான் சும்மா இருக்கணும்ல? அவன் உன்னை கையை பிடிச்சி எடுத்தாலும் நான் உட்காந்து ப்ரோ ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ விட்டுருங்க ப்ரோ அப்படின்னு கேட்க சொல்றியா? மதன் சொன்னா கேள்றா. என் பயம் நம்ம வீட்டுல மாட்டி போன இல்ல, எங்க நம்ம வீட்டுல மாட்டி திரும்பவும் உன்னவே சேர மாட்டோம்னுதான். புரிஞ்சுக்கோ. நீ புரிஞ்சுக்கோ. உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என்னால உட்காந்து இவ்வளவு யோசிச்சு பார்த்துக்க முடியும். அருகினில் நிழலே நீ வருகையில் மனதே தாழாமல் கை மீறுதே. மதன், நிலவொளி நனைக்காத தேகங்களில் விரலால் நான் தேடும் தேட அனுமதி தந்தால் ஆசைகளின் வெகுமதி குறையாது தினம் தூருவே. மடி ஊஞ்சல் நாடு மனதோரமாய் நாடும் விடியாமல் நான் வேண்டுவேன். இடைவேளை இல்லாமல் இதழோரமாய் அமுதினை பருகாமல் தடுமாறுவேன். சாரி. நீ சொன்னதுக்கு அப்புறம் நானும் யோசிச்சு பார்த்தேன். நானும் கோவப்பட்டிருக்க கூடாது. சாரி. எனக்கு சாரில ஏதோ வேணாம் மதன். நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லட்டுமா? நமக்குள்ள இனிமே ஏதாவது சண்டை வந்தாலும் என்கிட்ட பேசாம மட்டும் இருந்துராதடா. என்னால அத தாங்க முடியலடா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பெல்லாம் உனக்கு ரொம்ப கோவம் வருதுடா. கண்ட்ரோல் பண்ணு.
எனக்காக. சரி பிரியா, உன் தம்பி. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? லேட்டாக நான் சொல்ல மாட்டியா? நான் எப்படிண்ணா இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி வச்சிருக்க? நான் நல்லா இருக்கேண்ணா. சரி போகலாமா? நான் போயிட்டாருண்ணா. ஆ சரி, பார்த்து பத்திரமா கூப்பிட்டு போ. ஓகேண்ணா, போகலாமா? ம். ஏண்டி ஏன் லேட்டு? இவ்வளவு நேரம் அடி வரத்துக்கு? மா ஸ்பெஷல் கிளாஸ்மா, அதான் லேட் ஆயிடுச்சு. நேரம் என்ன கால் பண்ணி சொல்ல முடியாது? மா மறந்துட்டமா. சரி போ, ட்ரெஸ் மாத்திட்டு வா, சாப்பிடலாம். சரிம்மா. ஒரு நிமிஷம் நில்லு. என்ன நெத்தியில குங்குமம்? சொல்லு, உன்னதானே கேக்குறேன்.